ஹலோ கைஸ், தேங்காய் வறுத்தரைச்சி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்கிட்ட தேங்காய் துருவல் இல்லை அப்படிங்கிறதுனால பீஸாக தேங்காவை கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்து வரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி வச்ச தேங்காய் 1/4 ஸ்பூன் வெந்தயம் 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாமே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாயிடும். நல்லா ரோஸ்ட் ஆனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஆட் பண்ணி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் குடம்புளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குடம்புளி தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு சாதா புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க, குழம்பு கொதிக்கட்டும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாஸ் எல்லாம் பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுமே மீன் எல்லாம் சேர்த்துட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னதான் மீன் குழம்பு மீன் ஃப்ரைன்னு வச்சு கொடுத்தாலுமே சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் முட்டை இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு நானும் எக் ஸ்கிராம்பிள் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.